மேண்ட ஆசை வந்து ஆத்திய வந்து கொஞ்சம் முருட்டிட்டு வரேன் நாங்க பிடிங்க அனிஷியா அக்கா கண்டு அப்ப சரியான ஒரு கவலையா இருந்தது. அதெல்லாம் நீங்க வரப்போற மாதிரி இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க அப்ப? என்ன பழம் சொல்லுங்க அப்ப. அப்போ இன்றைக்கு அனிஷியா அக்கா வாராண்ட உடனே அம்மா சமைக்கிற சமையலை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் வீட்டை வந்து அனிஷியாக்கா வரப்போ என்ன விடிய கோல் பண்ணி சொன்னவா நங்கிக்கு கோல் பண்ணி சொன்னா வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பாருங்கோ என்ன சொல்றது, நாங்கள் தான் போக இருந்த அண்டைக்கு நாங்கள் போக இருக்க அந்த ஆர்ஜே பிளாக் கண்டு ரொசானியாக்கா அந்த விட்ட போனவே தாங்க அங்க போறோம் வீட்டை நிக்க மாட்டோம்னு சொல்லி. அப்ப நாங்க அன்றைக்கு போக இருந்து நாங்கள் தேதான போறாலும் அங்கே போகணும், நிறைய தூரம் போகணும்னு அப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு. அப்ப அன்றைக்கு போய் வலிக்கிட்டு அடுத்த விடிய போனிக்க அப்ப திடீரெண்டு அப்ப அந்த ரொசானியாக்காவும் நிறைய தூரம் போகணுமோ அவங்க இங்கே போயிட்டாங்க. ரொசானியாக்காவோட போட்டுதான் ஒரு நாங்கள் வந்து சரி இந்த கிழமை ஒரு லீவு நாளா பார்த்து போகணும்னிக்க அப்ப அவவே தேடி வாரண்டவா. ஆனா பாருங்க உண்மையிலே அந்த காலில் வந்து நேற்று வீடியோ பார்த்துட்டான்னு என்ன சொல்றது, அந்த அப்படி ஒரு டக்குனு கட் பண்ணி போடணும் வீடியோவை. ஆனா அது கூட வந்து ஷுவருக்கு தான் பாருது. அப்படி நேரம் வந்து அப்புறம் என்னமேன்னு சொல்லி காலையில அவரையும் பாராவே எவ்வளவு தூரம் தேடி. அப்ப அந்த வகையில வந்து என்ன சொல்றோன்னு தெரியாம இருக்கு. சரி அப்ப இன்றைக்கு அனிஷியாக்கா வாரண்டோன்னு அம்மா வந்து தடபுடலா எல்லாம் சமைக்கல. நோமலா அந்த என்ன எந்த அளவு சமைக்கிறாங்க அனிஷியாக்காக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறா. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற வீடியோ வந்து அனிஷியாக்கா வாரா வந்து என்ன செய்யறான்னு தான் இந்த வீடியோ இன்றைக்கு பார்ப்போம். சரி அப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம புதுசா யாரும் வந்திருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேருக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அது எங்களுக்கு ஒரு வகையில பிரியோசனமா இருக்குமே என்ன. சரி ஓகே வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு என்ன அம்மா செய்ய போறோம். அப்போ இன்றைக்கு அனிஷியாக்கா வாராண்டோன்னு அம்மா சமைக்கிற சமையலை பாருங்க. இறைச்சி வட்டி இருக்கு, அதே மாதிரி மீன் கறி இருக்கு, அதே மாதிரி மரக்கறி சாமானும் இருக்கு. கரட்டு, வெண்டிக்காய், கத்திரிக்காய், மிளகாய், இப்படி கணக்கு மரக்கறி அம்மா வச்சு சமைக்கிறேன். மிளகாய் கறியில போடுறோம், மிளகாய் சைடிஷ். அப்ப சரி ஃபினிஷிங்ல பாப்போம் இப்படி கறிகள் எல்லாம் பெருதுன்னு. அப்பா அப்பெல்லாம் சாப்பிட மாட்டோம், குளிச்ச ஒழுங்கு. அப்ப வந்த உடனே சோத்துல கை வச்சாச்சுங்கிற வீட்டை. எத்தனாம் தேதி ஜான்சன்? இன்றைக்கு எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. ஓகே, அப்ப வருஷத்துல இன்னும் வரையலாம் போயிட்டு அப்ப சரியான ஒரு கவலையா இருந்தது. அதெல்லாம் நீங்க வரப்போறன்னு சொல்ல நான் உங்களை வரவேணாமன்ட்டு நான் வந்தேன். என்னன்னு சொன்னா வருஷத்துக்கு வரன்றது வரையில்லாத சூழ்நிலை நத்தா இருக்கும். அப்ப நான் வந்துட்டேன் இன்றைக்கு வருஷம் கொண்டாட. அதெல்லாம் மாறும். அப்ப உண்மையிலே வருஷத்தை விட எனக்கு சமையல் ஏதோ ஸ்பெஷலா கிடக்கு. சமையல் ஸ்பெஷல் முதலிய காட்டினாங்க பாருங்க என்ன கரெக்ட் சமையல் ஆசாசியா வருத்தம் தானே. அப்ப எனக்கு அதான் பிடிச்ச மரக்கறியை சாப்பிட்டு வெள்ளை சோறு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. எனக்கு வெண்டிக்காய் பிடிக்கும், கரட் பிடிக்கும், கத்தரிக்காய் பிடிக்கும். மீன் என்ன மீன் அம்மா இது? அப்ப அங்க இருந்து அக்கா தனியா ஓடி அந்த என்ன பைக். அப்ப இந்த பக்கம் அக்கா புழுவுல வந்து அவ டிவில பாத்துட்டு இருக்கா. பாருங்க இப்படித்தானே புழுவுறவே. அதுல பாருங்க இப்ப ஒருத்தர் ஆடி விடுவேன் பாருங்க போட்டுது. அது ஒருத்தர் ஆடுவானா அதுல வந்துட்டு இது இல்ல பாரு இப்ப ஆடி கொண்டு வரும் ஒரு ஆள். எப்படி ஆட்டம் பாட்டு காட்டுனீங்களே தெரியும். ஐயோ ஏன் அப்படி ஆடுற நீங்கள்? அதப்போ ஃபங்க்ஷன் வந்தா சுயத்திலேயோ பாட்டு கேட்டு எங்களோட ஃபேமிலிக்குள்ள 1-2 பேருக்கு அந்த களியாட்டம் என்ன அத வந்து ஃபர்ஸ்ட் சின்ன எலும்பும், அதுக்கப்புறம் ஜது, மற்றது கண்டியாட்டம் ஆட கவிதாக்கள், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஜாது உண்டே டான்ஸ் ஸ்பெஷலா காட்டி இருக்கு. உண்மையா வாங்க ரெண்டிங்ல போகுது ஆட்டம். என்ன ஆட்டம் இது? தன்னுடைய டான்ஸை தானே பாக்குறீர். என்ன அந்த ஆட்டத்துக்குரிய நாயகன் இவர் தான்.
கலர் குருவி மேல கூடு கட்டின மாதிரி இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ற யார் அது மங்குஸ் மண்டி ரெண்டு மங்கூஸ் மாடு என்ன கொண்டு வந்தது பாம்பு அடிச்சு பாத்ரூம் வச்சுட்டு வந்தாலே அது உண்ட எல்லா வீடியோக்கும் ஒரு கமெண்ட் பண்றது என்ன மங்குஸ் மண்டே என்று சொல்லி செல்லமா பண்ற செல்லமா புள்ள வைக்குது செல்லமா வைக்கிறது அவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்கன்னா அர்த்தம் அதுதான் அவ்வளவு நேசிக்கணும் அது நாங்க வருஷத்துக்கு வராத சமையல் எல்லாம் இன்னைக்கு அம்மாங்களை செய்து வச்சிருக்கிறோம் அப்படி எல்லாம் இப்ப அது நோமலா அந்த எங்கட வீட்டை சாப்பிடுறீல வந்து ஏன்னா அந்த கஷ்டப்பட்ட வீடுகள்ல அது சாப்பிடுறீல கடவுள் அந்த அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாலே கவலை எந்த ஆப்பு அப்படி ஒற்றுமை தொழில் ஒண்ணு என்ன செவட்டு நல்லா இருக்கு படிவா இருக்கோம் நாங்கள் படிவா இருக்கு உங்களா சனம் பார்த்துருக்குன்னு தானே அவர்கள் பார்த்துருப்பீங்கன்னு தானே ராத்திரி வழியே பாருங்க என்ன மாடல் அழகி அதுதான் முக்கியம் அது வெக்கம் இல்லாம ஆடி போடுவாங்க அங்கே நீங்க போட காசு மாலையோ பக்கத்துல இருக்கா தந்துட்டு மாமா போட்டு இந்த காசு மாலை வந்து எஸ்கே ஃபேமிலிக்குள்ள வச்சிருக்கிறோம் குலைக்காம அப்படியே செஞ்சு வச்சு வாடகை கெடுப்போம் வாடகை கொடுக்குறது பாரம்பரியம் பாரம்பரியமா நான் தம்பி போட்ட மாலையை கேட்டு நாங்கள் கடன் ஒரு நாளைக்கு வாடகை இல்லாமண்டு கடிச்சு போட்டாங்க அப்ப உங்க வாழ்க்கையில எப்படி போகுது இந்த ஆண்டு பிறந்ததுக்கும் ஆண்டு பிறந்தது முதல் நாள் ஆர்ஜே பிளாக் வீட்டு ஆகுமே ஆர்ஜே பிளாக் பெருசா அண்ட் அப்புறம் நீங்க நாங்க வேற நிக்க அக்கா விட்ட போயிட்டு அடுத்தது அவங்கள விட்டு அண்ணே நீ மறந்து போ நாங்க அங்க நிக்க நாங்க வாரண்டு அதான் எப்படியோ அடுத்த கட்டமாங்க முக்கியமா உங்களோட விடாம நான் உண்மையிலேயே அக்கா அந்த பிறந்த நாள் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா வந்திருப்பேன் ஒரு டைம் வரையிலா போட்டு எங்க இவர் வந்தவர் இப்போ பர்த்டே உங்களோட பர்த்டே ஆண்டு எத்தனை மணி மோட்டர் ஏரிய வந்தவன் மோட்டர் ஏரிய ஒரு என்எஸ் பைக்ல நான் சும்மா சொன்னது அதாவது 1ஆம் தேதி வருஷம் வந்தபடியால 1ஆம் தேதி வருஷம் வந்தது பர்த்டே வந்தது அப்ப அந்த ஆண்டு ஃபங்க்ஷனோட தான் இந்த வருஷம் எங்களுக்கு பிறந்தது ஆனா அதனால என்ன சொல்றது தீமைன்றது ஒன்று வேண்டாம் எப்பவுமே மங்களகரமான நல்ல ஒரு வருஷத்துல இந்த ஆண்டு எங்களுக்கு பிறந்திருக்குது அப்ப ஜாதுக்கு விசா கிடைச்சது அமையாது ஜாதுக்கு விசா கிடைச்சிருக்கா உண்மையா அப்படின்ற அப்புறம் என்ன கடவுளுக்குள்ள வந்தமே இல்லை ஜாதுக்கு வேலை நான் வந்தேன்னு சொல்லலாம் இல்ல நீங்க அதே இருங்க நீங்கள் இருங்க நான் வந்தோன்னு கேட்டேன் என்ன என்ன அதுதான் இந்த ஆண்டுக்குரிய பலன்கள் எப்படி இருக்காங்க இந்த ஆண்டுக்குரிய பலன்கள் வந்து படு மோசமா தான் போகும் நினைக்கிறோம் என்ன எப்படி சொல்றீங்க அப்படிதான் அப்படி சொன்னாதான் நல்ல மாதிரி போகும் அப்ப நானும் அந்த எதிர்மறையை சொல்லணும் நல்ல மாதிரி சொன்னா நல்ல மாதிரி அமையாது இல்லை உங்களுக்கு அம்மா நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ அம்மா அந்த வீடியோ காண்டி தாரா சும்மா அப்படி வீடியோ காண்டி பொதுவாவே பேசுற கொஞ்சம் அந்த சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு ஜதுக்கு சோடா கிடக்கு சோடா ஜதுக்கு இருப்பேன் நேரம் 12 1 மணி ஆகல நான் வந்தோடனே 1 மணி சமைச்சிருக்காண்டே நாங்க வர்றோம் அம்மா நீங்கள் வாண்டா போலக்கு ரச்சி கறியெல்லாம் போய் வேண்டி சமைப்போம் சைக்கிள்ல ஒரு ரெண்டு ஓடி போடுவா ரச்சி பண்றது பாக்கலாம் இஞ்சி இருந்து நீர்வேலிக்கு போவா நானே ஏத்தின்னு போறீங்களா அவத்த போயிருவா சைக்கிள்ல ஆனா அப்பா தான் மிஸ்ஸிங் அப்பா வந்து 25ஆம் தேதி திரும்ப வருவார் அப்பா திருவிழாக்கு போட்டு அப்பா உங்களோட பர்த்டேக்கும் இல்லையே அப்பா பர்த்டேக்கும் இல்ல சேரம் நாங்க திருவிழாக்கு போவோம் நீர்குழம்பு அங்க திருவிழாண்டா நல்ல பெரியதா செய்வீனம் நீர்குழம்பு ஜாதவுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீர்குழம்பு வாரிய வரும் திருவிழா அங்க 10 நாள் செய்வாங்க தொடர்ந்து ரோட்டு ஃபுல்லா அப்படி வேற லெவலில் இருக்கு ஒரு நாளும் வீடியோ கிடைக்கும் வீடியோ வந்த மாதிரி இருக்கும் நீ ஆத்தியே திராக்கணும் லைசன்ஸ் இருக்கு நாளுக்கு நான் ஆத்திய டியூஷன் பள்ளிக்கூடத்துக்கு ஏத்திராக்குவேன் ரோட்டு போய் பயந்தான் கும்பிட்டு தான் போவேன் என்னுடைய ஆக்சிடென்ட் எல்லாம் கூட சரியான சில வேற ரோட்ல சிரிச்சாலும் பரவாயில்ல அங்க ஒரு வாகனம் வருதுன்னா நின்றுவேன் அப்படியே
அது நல்லா போட்டு தான் போகும். அதுண்டா உண்மைதானே ஜான்சன். ஓ அது உண்மைதான். யாழ் ஜெஃப்னா வில்லேஜ் குக்கிங்னு சொல்லி கொஞ்சம் முருட்டிட்டு வரேன் நாங்க இப்படிங்க கேமரா அப்படி இல்ல ஏதாவது சுடினா இல்லையோ வாயில டெய்லி சுட்டு கொண்டு இருப்பீங்க ஒன்னும் சமைச்சு காட்டுறீல உண்மையா இல்லையோ? எஸ். இப்ப என்ன உங்களோட சேனலுக்கு ஒரு கமெண்ட் வந்த ஜான்சன் என்னண்டு ஆர்ட் பிளாக் கண்டு வைங்க. ஓ நீங்கள் உங்களோட சேனலுக்கு பேர் மாத்துங்க. இல்ல இல்ல அதுக்கே பேர் மாத்தலாம். ஆர்த்தி பிளாக் எதுனா தண்டே போட்டு மாத்தணும் மட்டும். இது ஆர்ட் இந்தியா வச்சா நிறைய பேர் விரும்பி பாப்பேன். இப்ப ஏன்னா ஆர்த்தி எம்படைய கிடையாது காட்டி போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அது நல்லது என்ன ஜான்சன்? நல்லது அதுதான். என்ன பந்து மேரு சின்ன பிள்ளை வர்ற பந்து மேரு மாதாளம்பழம் ஆப்பிள். இந்த பாருங்கோ அனுசியாக்கு எங்களுக்கு ஆசையா வாங்கி கொண்டு வந்த மாதுளை பழம். மாதுளம் பழத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க பாப்பம்? என்ன பழம் சொல்லுங்க பாப்பம். சரியா காசு பழமும் முத்து பழமும் இது ஒன்று சொல்றது. இல்ல இல்ல காசு சொல்றது ஒரு பேர் ஒன்று பெருந்து ஸ்டோரி இருக்கு. இந்த பாருங்கோ நல்ல படத்து போயிருக்கு. அந்த ஸ்டோரி நல்லா குளிருது. என்ன இப்படி ஏன் குளிருது இப்படி? நான் முறிச்சில வச்சுட்டு கொண்டு நான் வரேங்க. ஏன் குளிருது இப்படி? சரியா குளிருது. இந்த கிளைமேட் குளிர் இல்ல ஜான்சன் இன்றைக்கு. ஓ சரியான குளிர் கிளைமேட். அப்ப சரியா குளிருது. அந்த நுரேலியா பழம் மாதிரி. அப்ப அதே மாதிரி எங்கட அம்மா வந்து அனுசியாக்காக்கு வந்து ஆசையா ஒரு உடுப்பு கொண்டு வேணவா கடவுள். அப்ப நான் ஒண்ணு வேண்டல உங்களுக்கு உடுப்புன்னு சொல்லி துணி வேணவா. இந்த துணியை பாருங்க. அப்புறம் அனுசியாக்கா இந்த துணியில சட்டை தச்சு யார் வசந்தண்ணா கொண்டு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. என்ன கண்டிப்பா கண்டிப்பா நாங்க ஒரு பாருங்க துணி ஒன்று அழகா இருக்குன்னு சொல்லுங்க பார்த்து. அம்மா வருஷம் பண்ண போய் உடனே பண்ணியிருந்தவா அனுசியாக்கா கண்டு. ஆஹா சரி சரி அம்மாட விருப்பம். நல்ல கலர் அம்மா நல்லா இருக்கு. எனக்கு இந்த கலர் வந்து இதுல சட்டை தச்சால் வடிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். வசந்த கொடுத்து தச்சு பாருங்க. கண்டிப்பா நானும் மாத்தி குட்டி அம்மாட விருப்பத்தை தச்சு ஒரு வீடியோ ரெண்டு பேரும் தைக்கலாமே போத்து வைக்கிறாங்க. அதுதான் அதுதான் நல்லா இருக்கு. நன்றி அம்மா. இந்த ஒரு அன்பு இருந்தா காரணம். அது அம்மா வருஷம் பண்ண உங்களுக்கு எடுத்து வந்தவா. அப்ப இதை கொடுத்தாண்டே நாங்க வேற நாங்கள் வெரணிக்க பிறகு நீங்கள் இத நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் நினைச்சேன். திருப்ப லைசன்ஸ் எல்லாம் வந்தா அப்புறம் வரோம். கண்டிப்பா அன்னைக்கு பஸ்ல ஏத்தி விட்டு தான் இல்ல நான் அதெல்லாம் உங்களை வேணாம்னு சொன்னேன்னு சொன்னா இப்ப நாங்க நீங்க எல்லாம் வந்து சிரமம் பஸ்ல அதே மாதிரி ஆத்திக்குட்டிக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று நாங்க இதுக்கு வச்சிருக்கோம். என்ன அதெல்லாம் போறோம் ஆத்திக்குட்டி கொண்டு போய். இல்ல அது ஆத்திக்குட்டிக்கு வந்து நாங்க இன்டேக் கிஃப்ட் கொடுக்குது. ஓ இல்ல வார நேரம் தானே கொடுத்து விடுறது. ஆத்திக்குட்டிக்கு ஆத்திக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் என்ன ஆத்திக்குட்டிக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும்னு சொன்னால் படிக்கிற சாமான் தான் பிடிக்கும். கொஞ்சம் பாருங்க கைய கழுவுங்க. நீங்கள் சாப்பிடல இல்ல பாருங்க. அது வந்து அக்கா வந்து வச்சு பாக்கணும் என்ன கிஃப்ட் இருக்கு. ஓகே என்ன குளிசை போடுற நீங்கள் கடிப்பா இன்ஃபெக்ஷன் மண்டை குளிசை போடலையா? லைட்டா தட்டிட்டு நானும் முடக்க போறேன். மண்டை வரத்து கொஞ்சம் இருக்கு. லைட்டா தட்டிட்டு கவுன்சிலிங் படுக்க போறேன். குளிசை எல்லாம் சேரன் தூக்கு போட்டு சார மாதிரி எல்லாம் வரும். யாரும் வந்து அடிக்கணும் எல்லாமே இருக்கு. எனக்கு சரி ஆதிக குட்டிய வந்து நாங்க எவ்வளவு தூரம் நேசிக்குதுன்றதை நாங்க பாப்போம். ஏண்டா கொஞ்சம் கூட புது வந்து குட்டி டைரி குட்டி டைரியோ நாளைக்கு அது ஒருத்தர் கழிச்சு கழிச்சு வாடுவானா. எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இப்ப எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போட்டு ஸ்கூல் போய் என்ன அது கண்டிப்பா நான் தேவை. குட்டி டைரி ஸ்டிக் நோட்னு சொல்றது. அதே பெயிண்டிங்ஸ் மார்க்கர் பெயிண்டிங்ஸ் இல்ல ஹைலைட் பண்றோம். அந்த எழுத்துக்களை ஹைலைட் பண்ணி விடுறது. இது கூடுதலா வந்து அந்த பைபிள் வேதக்காரர் வந்து வச்சிருப்பீங்க. நம்ம அந்த பைபிள்ல வசனங்கள் வந்து நோட் பண்ணி விடுறது. அவைக்கு தெரியும். இந்த உண்மையா இது வந்து நல்ல வடிவு எனக்கு முதல்ல பிடிச்சது. நாங்க முதல்ல மறைக்க கொடுத்தது எல்லா படங்கள்ல வந்து ரேசரோ இந்த ஒரு பேக் பண்ணி இது நல்ல சிப்பு வச்ச பேக் குட்டி பேக் இதெல்லாம் மாத்தி பல்டம் போய் குட்டி தேவைப்படும். எல்லா விலையும் பார்த்தா ஆசைப்படுங்க. அதான் எல்லாம் வந்து கூட நோட் தான் இருக்கு.
கொடுக்கறதெல்லாம் அதே மாதிரிதான் நங்கிய போலதான் எங்கட ஆர்த்தி வந்து ஜான்சன் இப்ப கூட ஒரு சின்ன நான்டா கொம்பா சொன்னா அது கொஞ்சம் தெரியாது திறக்கிற கஷ்டம் தானே அப்ப இப்படி ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்று வேண்டி கொடுத்தேன் நான் அது வந்து ஒரு சின்ன பெஞ்சு எல்லாம் பாவிக்கும் ஆள் இப்பதான் எழுத்தெல்லாம் பழகுது அது பெருசு பிடிச்ச எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி சின்ன நாள் எழுதும் ஆனா என்னன்னா பர்ஸுக்குள்ள எல்லாம் அப்படி இருக்கும் இப்ப பேனை கூட ஆத்தி எழுதாட்டாலும் பேனையில இருந்து ரேசர்ல இருந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் அடுக்கி ஒரு அழகு பாக்குறது பாத்துட்டு என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு அழி எடுத்து அந்த அழி ஃபுல்லா தேய மட்டும் அதைத்தான் பாவிக்கிறது அது ஒருத்தர் கொடுக்காம மாட்டுது அப்படியே வச்சிருக்கோம் அதால நான் என்ன சொன்னா அப்படி எல்லாம் வேண்டி அவன் ஆசைக்கு எல்லாம் கொடுப்பேன் ஆத்திய வந்து என்ன படிக்க வைக்க புரியும் மேண்ட ஆசை வந்து ஆத்திய வந்து எனக்கு நினைச்சது ஸ்டார்ட்லயே நினைச்சதுன்னா அது போன நேசரியும் அப்படித்தான் என்ன நல்ல நேசரி அப்ப எனக்கு ஒரு ஆசை விருப்பம் எல்லாமே இருக்குது அந்த ஏஞ்சல் காலேஜ்ல சேர்க்கணும் மானிப்பா ஏஞ்சல் சர்வதேச பாடசாலை பெண்கள் பாடசாலை அதாவது மகளிர் பாடசாலை அந்த பாடசாலையில வந்து அந்த பாடசாலை இல்ல ஏஞ்சல் ஸ்கூல் வந்து புரிம்பா கேர்ள்ஸுக்கு இருக்கு மானிப்பா இருக்கு மகளிர் ஸ்கூல் சரி அது நாங்கள் எல்லாம் அடிக்கடி எங்களை பக்கம் போறனால தான் எங்களுக்கு தெரியும் வேலைக்கு போறோம் அந்த ஸ்கூல்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் சொன்னால் அந்த ஸ்கூல்ல வந்து படிச்சால் சர்வதேச ரீதியில வந்து ஒரு அங்கீகாரம் வந்துருக்கு அப்படி சொல்றவங்க சர்டிபிகேட் அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஃபுல்லா வரும் அதுக்கப்புறம் கூட ஆத்தி வந்து உண்மையிலே எங்களோட ஃபேமிலிக்குள்ள எங்களோட ஃபேமிலிக்குள்ள சரி இல்ல அடுத்த இதுலயோ சரி யாருமே அந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச வேண்டிய இல்ல கேம்பஸ்க்கு எல்லாம் போயிருக்க படிச்சிருக்க வேண்டிய இல்ல ஆனா இங்கிலீஷ் மீடியம் போய் படிச்ச பிள்ளைன்னு யாருமே இல்ல உண்மையிலே என்ன சொல்லுங்க உண்மையிலே இல்ல உண்மையிலே என்னன்னு சொன்னால் இப்ப இலங்கை இல்ல இப்ப சாதாரண இப்ப கொழும்புக்குள்ள போனாலே சிங்களத்தையும் தமிழையும் விட இங்கிலீஷுக்கு தான் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் எல்லாரும் இங்கிலீஷ் தான் கைக்கணும் இப்ப என்ன பெரிய பெரிய ஆபீஸ்ல நிக்கிற ஆக்களே இப்ப இங்கிலீஷ் எல்லாம் கைக்கிறாங்க அப்ப அந்த ரீதியில வந்து அனுசியாக்காண்டா புள்ள இங்கிலீஷ் படிக்குது இங்கிலீஷ் மீடியம் அப்ப எனக்கு ஆசை நான் அதால வந்து இப்ப என்ன செய்யறேன்னு தமிழ் டியூஷன் அதுவே இங்கிலீஷ் படிக்க வச்ச மாதிரி இருந்தது எனக்கு அவன் ஆல்ரெடி சொல்லி கொடுப்பா இங்கிலீஷ் டிப்ளமா படிச்சேன் என்ன தெரியும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைல எந்த ஆசை லட்சியம் புள்ள ஆத்திய நல்லா படிப்பிச்சு நல்ல ஒரு வேலை கிடைச்சா காணும் அது எக்ஸ்ட்ரா பொம்பளை பிள்ளையோட பிறக்கல ஒண்டி ஒண்டா இருக்கிறது அப்ப கண்டிப்பா அதை படிச்சு நல்ல ஒரு ஆளா கொண்டா என்னுடைய நோக்கம் என்ன அப்ப அதனால இந்த பள்ளிக்கூடத்துலதான் சேர்க்கணும்னு நான் விரும்புறேன் சின்னவனுக்கும் அதான் விருப்பம் அதுதான் நீங்க சேர்க்கணும் ஆர்த்தியை வந்து நீங்கள் ஏஞ்சல் ஸ்கூல் தான் சேர்க்கணும் சேர்த்து படிக்க வைங்க இப்ப அதுக்காண்டி மற்ற பள்ளிக்கூடங்கள் வந்து சரியில்லையாண்டு இல்ல அப்படி என்னன்னு சொன்னால் ஏஞ்சல் ஸ்கூல்ல வந்து அது செப்பரேட்டா வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பிக்கணும் அதே விட ஒவ்வொருத்தட்ட விருப்பம் இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு சொல்லி அதுக்காண்டி இப்ப மற்ற பள்ளிக்கூடங்கள் வந்து பிள்ளையாண்டும் இல்ல இல்ல அப்படி இல்ல எல்லாரும் அங்கதான் படிக்கிறாங்க நோமலா ஆனா அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து இதேக்கு ஒரு ஆசை அந்த யூனிஃபார்ம்ல ஒரு ஆசை இப்போ அதே டிஷர்ட் தான் போடுறேன் அது சிவப்பு டிஷர்ட் சில பள்ளிக்கூடங்களுக்கு வந்து ஒவ்வொரு உடுப்பு யூனிஃபார்ம் வந்து ஒரு வடிவம் இருக்கு ஆனா அதே போல இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸ் அது படிக்கிற நேசர்ல வந்து அதே சப்பாத்து அதே உடுப்பு அந்த பள்ளிக்கூடத்தை விட்டா ஒரு நல்ல ஒரு அம்சமா இருக்கும் பார்க்க மணியா இருக்கும் அதை பார்த்தோன்னே எங்களோட மனசுக்கு வேற சின்ன நிறைய வரும் இங்கிலீஷ் படித்தால் நல்லம் தானே என்ன அப்ப எந்த லட்சியமே அதுதான் எங்களோட ஆத்துக்குட்டிய வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்புக்கோன்னு சொல்லி வார வருஷம் பள்ளிக்கூடம் அப்படியும் இந்த 8-9 அட்மிஷன் போட அதுக்கு இது ஒண்ணும் இல்லையா நர்சரில ஒழுங்கா படிச்ச அப்படி ஒண்ணும் இல்ல இல்ல அது படிச்ச நேசரி நல்ல அதுக்கு கொஞ்சம் நேசரி தான் அப்ப அண்டைக்கு ஆத்தின பரிசரி பிள்ளை அண்டு என்ன சார் கேட்டவர் நீங்க அப்படி ஏஞ்சல் காலேஜ் சேர்க்கன்னு சொன்னா இந்த வருஷம் சேர்க்க போறீங்களோ அப்ப நான் இல்ல இங்கே நல்ல படிப்பு தானே இங்க ஃபுல்லா படிச்சுட்டு முதலாம் பாப்புக்கு அங்க விடுவோம் பேசிக் எல்லாம் படிச்சு அங்க போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதான் அதால ஜான்சன் சொன்ன நம்ம அடிக்க நான் இது வரைக்கும் அதுக்கு 5 வயசு ஆச்சு தமிழ் டியூஷன் கொண்டுக்க முடியல 2 இங்கிலீஷ் போகும் ஒரு கம்ப்யூட்டர் போகும் அப்படி என்ன சின்னலே 3 கிளாஸுக்கு அனுப்புறேன் நான் என்னன்னு சொன்னா இந்த லட்சியம் அதுதான் அது கண்டிப்பா கடவுளுக்கும் அது விருப்பமா இருந்து ஏற்ற வேலையில எல்லாம் கை கூடும் அதான் அதே போல நாத்திக குறிச்சு நாங்கள் மட்டும் நங்கிக்கும் சரியான ஒரு பாட்டு இருக்கு என்னோட கதை கேட்கல டெய்லி கேட்கும் அக்கா நீங்க யோசிக்காதீங்க கவலைப்படாங்க நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஸ்கூல்ல வந்து நாங்க ஆத்திய சேர்ப்போம்னு சொல்லி ஆள் போன்லயே சில பள்ளிக்கூடங்கள் அடிச்சு பார்த்தோம் அதுக்கும் சின்ன வயசு நீங்க ஏதோ சேர்க்கணும் அதுக்கும் இப்பதான் சின்ன வயசு அவ்வளவு வயசு
எத்தனை வயசு? 15. 15 வயசு ஜாதுக்கு. 10 படிக்கிறார். 15 இல்ல ஜாதுக்கு இப்பதான் 20 வயசு. 20 வயசு. 20 வயசு இல்ல 20. இந்த மே தான் 19. இதுதான் 19 வயசு ஜாதுக்கு. ஆனா பார்க்கதான் ஆள் உடம்பு இல்லாம ஒரு பெரிய ஆள், ஒரு 25 26 வயதுக்குரிய ஆள் மாதிரி. அதுவும் கொண்டு போய் ஆத்திய நேசருக்கு டியூஷனுக்கு விட்டா நம்புறாங்களா? அன்றைக்கு ஒரு வெம்பல என்ன ஆத்திய கொண்டு போய் டவுனுக்குள்ள ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு விடுறாரு. அப்ப அங்க கொண்டு போய் அது விட்டுட்டு பாரு. இவ என்னன்னா 2 நாள் லீவ் விட்டா கொஞ்சம் சின்னுங்க விழுக்கிட்டா. அப்ப டீச்சர் சொல்லி இருக்கிறா, அல்லா பாங்க அப்பா அவரே அப்பா சிரிக்கிறார். அம்மா இப்படி சொல்றாங்க, அது உண்ட பரம எனக்கு. அது இந்த குட்டிக்கு வந்து தெரியல. உங்களோட குடும்பத்துக்குள்ளே உங்களோட உடலாமே எப்போ கொஞ்சம் வித்தியாசம் குண்டோ. அதே மாதிரி நல்ல மனசு. நல்ல மனசு. அதே மாதிரி அணுவாக்காண்ட பொடியன் பொக்கு அணுவாக்காண்ட பொடியனுக்கும் உங்களோட உடம்பு இருக்கு. தம்பி குட்டிக்கு கொஞ்சம் நல்ல உடம்பு கொண்டுதான். நாலு இப்ப நல்ல துடியாட்டம். அம்மா ஜெய் அனு ஜெய் மாமா டே என்ன நிற்கும் சரியான துடியாட்டம். அந்த வகையில வந்து இன்றைக்கு அனுஷியாக்கா வந்தவா வந்து உண்மையிலே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். வந்த இடத்துல உண்மையிலே அம்மாட கனப்படுத்தல் வந்து 100% சட்டப்படி அது கண்டில்ல வளமை போலதான் அப்படித்தான். அப்ப எனக்கு வந்து ஆசை இந்த மாசம் முடியறதுக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தாதான் அந்த வருஷம் உள்ள இருக்கும். நான் நினைச்சுக்கோனா நீங்க வரப்போறோம் எனக்கு தெரியும். எனக்கு உண்டு ஏலான்னு சொல்லி இந்த இருக்குது ஒரு சின்ன குருவி உண்டு. அதுல காதல நியூஸ் போனா சரி நங்கி அப்ப உடனே சொல்ல விடுறேன் நான். ஆனாலும் வரையில விளையாண்டு கோய்ப்பேங்களோ நாங்கதான் சொல்லிட்டு நாங்களே இப்ப இதுக்குள்ள அங்கேயும் போறோம் கட்டம் இந்த மாதம் முடிவுல வருவோம். சில சில விஷயங்கள் இந்த கைக்கு வருது. நல்ல உண்மைதான். அதுதான் அப்ப ஒரேவா கெத்தா வருவோம் சந்தோஷம். அப்ப சரி பார்த்த எல்லாருக்குமே வந்து என்ன கணசியாக்கிற வீட்டை வந்ததும் வந்து நாங்கள் என்ன காட்சி பார்த்திருப்பீர்கள். புழு புளியிருப்ப மாறி மாறி உண்மையில புழுவல் இல்ல அது புழுவல் எல்லாம் நடக்கிற விஷயம் தான். நான் அதை தாண்டி வருஷத்துக்குரிய சகலதும் அம்மா எனக்கு செஞ்சிருக்கிறேன். உண்மையிலே நாங்க வருமானு சொல்லி 6 மணிக்கு எழும்பி நிறைய கரை சமைச்சிருக்கிறோம். மீன் பண்டிகை கரட் சம்பல் மற்ற சிக்கன் அப்படி நிறைய கறியெல்லாம் சமைச்சு சோடா எல்லாம் வாங்கி நல்ல ஸ்பெஷல் கவனிப்பு. அதையும் தாண்டி எனக்கு மாட்டுக்குட்டிக்கு வந்து துணியும் எடுத்து வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா நான் துணியை போட்டு நீங்க புரியும்போது ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பா போடுறோம். நீங்க முதல்ல எனக்கு மாட்டுக்குட்டிக்கு ஒரே கலர் சட்டை தச்சு நீங்களும் தச்சு வச்சுக்கிறீங்க. அது நாங்க என்ன வீடியோ போடல எடுத்து. சரி அது போடுவோமே. ஓகே சரி. அப்ப அந்த வகையில சந்தோஷம். இனி திரும்ப அனுஷியாக்கான சேனலுக்கும் அவ புழு ஓடும். அப்ப இதால இப்ப ஜாது வந்து புழுறது ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். அப்ப அப்புறம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கும் எல்லாமே நல்லதா அமையணும் என்று சொல்லிக்கொண்டு நல்லதா அமையணும். கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. போன விஷயம் எனக்கு சொல்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் அனுஷா நீங்க போய் ஜான்சனுக்கு சேனல் திறந்து கொடுத்த இந்த கை இது வந்து நல்லா சொல்றாங்க நிறைய பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களும் சொல்றீங்க. ஒரு வகையில அனுஷியாக்கா வந்து சேனல் தூங்கி தந்ததுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் பெறுது. என்ன இப்ப என்ன சொல்றது, ஒரு உழைப்பே இல்லாம இருந்ததுக்கு ஏதோ ஒரு வருமானம் கொண்டு யூடியூப்பால வந்து கொண்டிருக்குங்க. நான் வந்து ஆரம்பத்துல நிறைய கவலைப்பட்டேன். வந்துரும் அது வந்து சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாகும். என்ன வேலை வந்து ஜான்சனுக்கு கிடைக்கும். யூடியூபையும் செஞ்சு கொண்டு வேலையும் செஞ்சு ஒரு பார்ட் டைமா போட்டாலும் பார்ட் டைமா போடலாம். அப்ப சரி அப்ப நல்லதே நடக்கும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா நம்ம நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஜான்சனுக்கு ஒரு வேலை கிடைக்கும். நீங்களும் ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். கும்பிடுங்க. அப்புறம் நீங்க சொல்ல போறீங்களாம்மா? சந்தோஷம் சந்தோஷம் வந்தது சந்தோஷம். நீங்கள் வந்தது சந்தோஷம். ஆனா அப்பா அதான் பாக்கல. அப்பா வந்து அடிக்கடி எங்க ராஜகுட்டியா வந்து அப்பா போய் இப்ப 3 நாள் ஆகுது. அப்படி அங்கே போய் செட்டில் ஆகுது. திருவிழா கோவில் திருவிழா ஆகுது பெருநாள். அப்ப அவர் அங்க நல்லா என்ஜாய் இப்படி என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கும். ஓகே. அப்போ இந்த கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நாளையில இருந்து மழையாம். இனி இல்லைன்னா கடுமையான மழையாம். கவனமா இருக்கட்டும் மேம். புயலும் காத்தும் திரும்ப வருதாம். வந்த புயலை வர பெரிய புயல் வருதாம். அவசரம் இல்லையம்மா சொன்ன மாதிரி ஜான்சனுக்கு புயலுக்கு வாங்க. புயல் வந்தால் அவை தான் முதல் பாதிக்கும். அம்மா பின்ன ஒரு வேம்பனுக்கு கட்டி பிடிக்கல அளவுக்கு வீட்டோட சாய்ச்சு. அதுதான்
சரி அப்ப முடிப்போம் என்ன சந்தோஷம் அம்மா யோசிக்காதீங்க எல்லாம் இல்ல நல்லதே நடக்கும் இந்த ஆண்டு பிறந்தது உண்மையில உங்களுக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் மீண்டும் திரும்ப வர கிடைக்கும் எல்லாருக்கும் நிலைமை விடக்கணும் அனுசியாகாம இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல வெகனா இருக்காரோ ஒரு எத்தனை மாதிரி அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல இல்ல இல்ல அதான் சந்தோஷம் அதை நான் விரும்பவும் இல்ல என்ன சொல்ற அண்ணனோட வாழ்க்கையில ஏதோ இந்த துன்பங்களை சந்திக்காம நோய் நொடி இல்லாம ஏதோ ஆரோக்கியமா திண்டு குடிச்சு இருக்கிறத எல்லாம் நோய் நொடி வராம இருக்கும் மருந்து எடுக்கணும் அதுக்கு சரியான முறையில அதுதான் அப்ப இருக்கிறத கொண்டு சிறப்பா வாழ பழகுவோம் மருந்து காட்டுவோம் அது மருந்து எனக்கு ஆசிரியரை நடுங்க நீங்களே காட்டுவோம் கண்டிப்பா காட்டுவோம் சரி அப்ப மகிழ்ச்சியா வந்து இன்றைய காலையில வந்து பார்த்திருப்பீங்கள் எங்களை ஏதோ ஒரு வழியில இத்தனை நிமிஷம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில வந்து உங்களை சந்திக்கும் வரை சந்தோஷம் சந்தோஷம் பாய்